இந்தியாவில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் கொரோனா காலத்தை போன்று மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தகவல்கள் பரவி வந்தன. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருளை சேமிப்பதற்காக ஒன்றிய அரசு லாக்டவுனை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் உள்ளிட்டோர் அச்சம் தெரிவித்திருந்தனர். இதனால் மீண்டும் லாக்டவுன் அறிவிக்கப்படுமோ என்று பொதுமக்கள் பீதியில் இருந்தனர். இந்த நிலையில் இந்தியாவில் எந்த காரணத்திற்காகவும் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஊரடங்கு என்பது வதந்தி. ஊரடங்கு குறித்த தகவல்கள் தவறானவை என்று ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும், ஒன்றிய அரசின் பரிசீலனையில் ஊரடங்கு குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதேபோல நாட்டில் ஊரடங்கு உத்தரவு எதுவும் அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் கொரோனா காலத்தை போன்று மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தகவல்கள் பரவி வந்தன. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருளை சேமிப்பதற்காக ஒன்றிய அரசு லாக்டவுனை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் உள்ளிட்டோர் அச்சம் தெரிவித்திருந்தனர். இதனால் மீண்டும் லாக்டவுன் அறிவிக்கப்படுமோ என்று பொதுமக்கள் பீதியில் இருந்தனர். இந்த நிலையில் இந்தியாவில் எந்த காரணத்திற்காகவும் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஊரடங்கு என்பது வதந்தி. ஊரடங்கு குறித்த தகவல்கள் தவறானவை என்று ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும், ஒன்றிய அரசின் பரிசீலனையில் ஊரடங்கு குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதேபோல நாட்டில் ஊரடங்கு உத்தரவு எதுவும் அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உறுதிப்படுத்தியுள்ளார்.